நேற்று 27ஆம் தேதி திமுகவுக்கு ஒரே நாளில் 2 அடி விழுந்துச்சு. இப்போலாம் வந்து திமுக அடி வாங்குறதே வேலையாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே அவங்க எதிர்பார்க்காத திசையிலிருந்து வந்தது. ஒரு பக்கம் 9 வருஷமாக திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக பொதுக்குழு கூட்டி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு தீர்மானம் போட்டுச்சு. இன்னொரு பக்கம் திமுகவோட நெருங்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அதோட தமிழக தலைவரையே மாற்றி போட்டாங்க. தாவேகா பக்கம் சாயிர ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்கார வச்சுருக்காங்க, அதாவது காங்கிரஸில். அதோட தாவேகா தன்னோட சொந்த நிர்வாகியே ஒரு லஞ்ச புகார்ல நீக்கிடுச்சு. வைகோ மேகதாது விஷயத்தில் வந்து திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. நேற்று நடந்த இந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் சொல்கிறேன் உறவுகளே. உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஹைப் பண்ணிடுங்க உறவுகளே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். சண்டே காலில் அதுவுமா என்னடா காலை குரல், கன்றாவி குரல் அப்படின்னு நேற்று வீக்கெண்டு புரியுது. இருந்தாலும் அரசியல் ஒரு 15 நிமிஷம் அப்படி தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு போவோம். முதல்ல நேற்றைய மிகப்பெரிய ஒரு செய்தி. நேற்று முந்தைய நாள் மதிமுகவோட உயர்நிலை குழு வெளியேற போகிறோம்னு முடிவு பண்ணிச்சு. நேற்று அண்ணா நகரில் வைகோ தலைமையில் 32வது பொதுக்குழு கூடி அதை அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. நம்ம முந்தா நேற்று வந்து நம்ம பேசியிருந்தோம் காலை குரல் இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துச்சு. தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, 2017 இருந்து 9 வருஷம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வந்து இருந்தோம். இப்போது அதை விட்டு நாங்கள் வெளியேறுறோம். தேர்தலுக்கு பிறகு திமுக அதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடந்ததாக வந்த செய்தி மக்கள் தீர்ப்புக்கு எதிரான திரைமறைவு பேரம்னு வைகோ கடுமையாக விமர்சிச்சுக்கிறாரு. கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டியிருக்காரு. முக்கியமாக பிற்பகல் 3:30 மணிக்கு வைகோ பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்து சொன்னாப்புல, இடைத்தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம். அது எல்லாருக்கும் தெரியும், எதிர்பார்த்து தான். அரசு வந்து நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், தப்பு செஞ்சால் சுட்டி காட்டுவோம். அதாவது மதிமுக இப்போது தாவேகா பக்கம் அப்படின்றத இதில் செய்தி. இங்கே வந்து நம்ம டார் நியூஸோட பார்வை என்னன்னா, இது மதிமுகவுக்கு ஒரு கால்குலேட்டடான ஒரு நகர்வு. 9 வருஷமாக கூட்டணியில் இருந்தும் உரிய மதிப்பு கிடைக்கலன்னு வைகோவே சொல்லியிருந்தார். உதயசூரியன் சின்னத்தில் வந்து போட்டியிட நிர்பந்திக்கப்பட்டோம்னு வருத்தப்பட்டார். ஸோ அந்த அதிருப்தி தான் இன்றைக்கி ஒரு வெளியேற்றமாக வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு ஆனஸ்டான பாயிண்ட் இருக்குது. மதிமுகவோட தனி வாக்கு பலம் வந்து பெருசு கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வரதால தாவேகாவுக்கு ஒரு பெரிய எண் வந்து ஒன்றும் கூடலை. ஆனால் திமுக கூட்டணி உடையிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்குது, அது உண்மைதான். திமுக வந்து ஒரு பெரிய கட்சி, அதாவது ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது, ஒரு பழமையான கட்சி, ஒரு மூத்த தலைவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்றது ஒரு வெயிட்டேஜ் தான். ஸோ அடுத்தபடியாக 2வது செய்தி, இதுதான் நேற்றைய இன்னொரு மிகப்பெரிய திருப்பங்க. தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த மிஸ்டர் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து விருதுநகர் எம்பி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நியமிக்கப்பட்டார். ஸோ காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே இது வந்து இந்த உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிச்சிருக்காரு. இதில் என்ன கவனிக்கணும், ஸோ மாணிக்கம் தாக்கூர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே திமுகவோட இல்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இல்லைன்னா தாவேகாவோட தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். தாவேகாவோட தான் காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் தான் அவர். ஸோ அவர் முதல்வர் விஜய்க்கு நெருக்கமானவராக பார்க்கப்படுறாரு. மாறா முன்னாள் தலைவர் செல்லோ ஓகேங்களா, திமுக தலைமைக்கு நெருக்கமானவராக இருந்தார். அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக சாய்வு தலைவரை மாற்றி, அதாவது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் திமுக தலையாற்ற தலைவரை மாற்றி தாவேகாவுக்கு வந்து ஓகே நம்ம வந்து தலையாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தலைவரை உட்கார வச்சுருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். இது சும்மா ஒரு தலைமை மாற்றம் இல்லை, இது ஒரு திசை மாற்றம் தான் சொல்லணும். தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி வச்சுருந்தா 40 - 50 இடம் கிடைச்சிருக்கும். ஸோ பகுப்பாய்வாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை சொன்னாங்க. ஸோ 18 எம்எல்ஏ இருந்த காங்கிரஸ் இப்போது 5 வந்துருச்சு. 5 இருந்த பாஜக இப்போ 1 போயிடுச்சு.
சும்மா சொன்னேன், ஓகேவா? ஸோ அந்த தவறை வந்து திருத்த இப்போ தாவேகா பக்கம் நகர சிக்னலாக இதை பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்னொரு விஷயமா கூடுதலாக சொல்கிறேன். செல்வ பெருந்தகை வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், இப்போ நேற்று நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ முதல்வர் விஜய் அவங்க வந்து சட்டசபையில் பேசின அந்த அநாகரிகமான செய்கை, அவர் வந்து திமுகவுடைய முட்டு இப்போ மக்களுக்கு நான் ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்றேன். இதனால தான் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் செயல்படவே இல்லைங்க. திமுக தான் முழுக்க வேலை பார்த்தாரு. ஏன்னா தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணியாக இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மாற்றப்படுறாரு. நேற்று வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தான், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தாவேகாவோட முதல்வரை எல்லாரும் பெருசாக எதுவும் பேசலை, அப்படி தான் பதில் சொல்லும்போது பயங்கரமாக விமர்சித்தார். அநாகரிக செயல் அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு குத்துன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அநாகரிகத்தை பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி இருக்குதா, ஒரு திராணி இருக்கா தெரிலங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் பேசுகிறேன் உறவுகளே. ஏன்னா ஒரு மனுஷன் வீட்டில் எடுத்துகிட்டு போய் மரத்தை ஊற்றுன மனுஷன் தானே நீலாம் அநாகரிகத்தை பற்றி பேசுகிறதுலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. அடுத்தபடியாக நம்ம போகலாம் உறவுகளே. இந்த ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். ஒரே வாரத்தில் மதிமுக வெளியேறியது, விஜயபாஸ்கர் வந்து 10,000 பேரோட தாவேகாவுக்கு வராரு அப்படின்றது. இப்போது காங்கிரஸ் தமிழக தலைமையும் தாவேகா பக்கம் மாறிடுச்சு. திமுகவை சுற்றி இருந்த கூட்டணி ஒவ்வொன்றா நகர தொடங்கியிருக்கு. ஆனால் இங்கே நான் ஒரு பேலன்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த திமுக இன்னும் தோக்கலை. 60 வருஷ கட்சி, அதாவது ஆழமான ஒரு கேடரு, அதுக்கப்புறம் கணிசமான வாக்குபலம் அவங்ககிட்ட இருக்குது. அதுதான் உண்மை. கணிசமான வாக்குகள் வந்து இருக்குது. மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிக்கிட்டே வரலாம். தேசிய அளவில் காங்கிரஸோட இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இன்னும் இருக்குது, இதுவும் உண்மை. அதனால் திமுக முடிஞ்சதுன்னு சொல்கிறது, அதாவது முழுமையாக முடிஞ்சிச்சு, வாஷ் அவுட் கட்சியே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது, ஓகேவா? ஆனால் திமுகவோட மாநில கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பலவீனப்படுது. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ வர இடைத்தேர்தல் தான் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் சோதனையாக இருக்கும். ஏன்னா இது எதுக்காக இந்த செய்தி நான் சொல்கிறேன்னா, திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கப்பட்டு விட்டதா, அது ஒரு தனிமரமாக ஆக்கிட்டாங்களா, தனிமைப்படுதா அப்படின்றதுக்கான ஒரு செய்தி வந்தது. அதுக்கான ஒரு பார்வை இது. அடுத்தபடியாக ஒரு வித்தியாசமான செய்தி. இது வந்து தாவேகாவுக்கு ஒரு பாசிட்டிவ். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க தாவேகாவோட கடலூர் தெற்கு மாவட்ட நிர்வாகி புலவேந்திரன், ஓகேங்களா, 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதா ஒரு புகார். விவசாயிகள் அவரோட காரை மறைச்சு வாக்குவாதம் பண்ணாங்க. இந்த புகார் வந்த உடனே கட்சி தலைமை அவரை அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கிச்சுங்க. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறினது, கட்சியோட நற்பெயருக்கு கேடு விளைவிச்சது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து மற்ற கட்சிகள் இருக்கும்போது இந்த மாதிரி நடவடிக்கைலாம் உடனே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பூகம்பமாக வெடித்து பேசும் பொருளாக ஆகி எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த கட்சி அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, ஏதாவது இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்போ அந்த ஏதாவது பொறுப்பு வந்து அந்த பொறுப்பை விட தூக்குவாங்க. அடிப்படை உண்மையாக எடுக்க மாட்டாங்க. அவர் கட்சியில் இன்னும் நீடிச்சுட்டே வருவார். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவருக்கும் தாவேகாவுக்கும் சம்மதமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் வந்து ஒருவேளை இந்த தவிர எம்எல்ஏவே பண்ணியிருந்தாலும் கூட நிச்சயமாக இதே தடவை அந்த எம்எல்ஏல மட்டும் தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் மொத்தமாக அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க முடியாது அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த செயலாகவும் இன்றைக்கி காமிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒரு நல்ல அக்கௌண்டபிலிட்டியாக நான் பார்க்குறேன். தாவேகால மற்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சிக்னலாகவும் இருக்கும் இல்லையா? யோசிப்பாங்க, சச்சோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது மாதிரி எல்லாரும் நம்ம நல்லாவும் சொல்ல முடியாது. சிஎம் நல்லவங்க தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் ஓட்டு போட்டு நம்பிக்கை ஜெயிக்க வச்சுருக்காங்க. எல்லாரும் நல்லவங்க சொல்லிட முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயம் தாவேகால தப்பு பண்ணலான்னு அன்றைக்கி விஜய் சொன்னார் இல்லையா, என்ன இருந்தால் தூக்கி போடுங்க. தூக்கி போடாதவங்களுக்கு, தப்பு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, நம்ம சாமர்த்தியமாக தான் சுற்றின்னு இருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அலர்ட். உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்ததாக வைகோ நேத்திய பொதுக்குழு இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து தொட்டாருங்க. மேகதாது காவிரி நீர் பிரச்சனை. அவர் சொன்னார், எதிர்க்கட்சி அதாவது திமுக ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்கிறது மிக தவறான யோசனை. ஏன்? ஏற்கனவே இருக்கிற நடுவர் மன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, கீழ் மாநிலத்தோட அதாவது தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாமல் மேல் மாநிலம் எந்த புதிய அணையும் கட்ட முடியாதுன்னு. இந்த நிலையில் ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைச்சு அது வேறு மாதிரி தீர்ப்பு கொடுத்தா அது தமிழ்நாட்டுக்கே பாதகமாக போயிடும். அதனால் வைகோவோட கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி விவசாய சங்கங்களையும் கேட்டு இந்த புதிய நடுவர் மன்றம் முயற்சியை கைவிடணும்.
தண்ணீர் விஷயத்தில் கட்சி பேதம் இல்லாமல் யோசிக்கணுங்கிறது தான் நியாயமான ஒரு பாயிண்ட்டு. இது ஒரு வல்லுநர் கருத்து. அரசு இதை எடை போட்டு முடிவு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இனி அரசியலை தாண்டி தமிழ்நாட்டை கணக்க வச்ச ஒரு செய்தி நம்ம பேசி ஆகணும். மூத்த நடிகர் இயக்குனர் கே பாக்கியராஜ் வந்து நேற்று காலமானார். தமிழ்நாடு சினிமாவோட 80களில் வந்து ஒரு பொற்காலத்தையே உருவாக்கின ஒரு முக்கிய படைப்பாளி. முதல்வர் விஜய், நம்ம அரசியல் தான் பேசுவோம், இருந்தாலும் இங்கே சின்ன அரசியல். முதல்வர் விஜய், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்பட பல அரசியல் திரைத்துறை பிரபலங்கள் நேரடியாக சென்று இறுதி மரியாதை செலுத்தினாங்க. கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஒரு கலைஞனோட மறைவுக்கு எல்லாரும் ஒன்றா அஞ்சலி செலுத்தினது. அதுதான் கலையோட பெருமை. அவரோட ஆன்மா சாந்தி அடைய டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் சார்பாக எங்களுடைய இரங்கலையும் நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்து முக்கியமான செக்மெண்ட் தொடர்கதை. இதுக்கு முன்னாடி வந்த செய்தி, அதுக்கான அப்டேட். இப்போது ஒரு விஷயம் தான் தொடர்ந்து செய்தி வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப மனசை கணக்கிற ஒரு விஷயம் தான். அமோனியா அந்த பாதிப்பு நடந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்கன்னு ஆரம்பித்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 16 பேரை கடந்து அது போயிட்டுருக்கு. இன்னும் நிச்சயமாக அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக நமக்கு தகவல் வருது. ரொம்ப கனமாக இருக்குங்க. ஆனால் உடனடியாக மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், இது போல தவறுகள் நடக்கவே கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு 18 விதிமீறல்களை வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. அது எதையும் சரி பண்ணாதனால தான் இந்த இழப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 16 உயிர் வந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஒவ்வொரு உயிர் தெரியும். தயவு செஞ்சு அரசு இம்மீடியட்டாக இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஆபத்தான ஃபேக்ட்ரி, அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உடனே இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லி நீங்கள் அதுக்கான அறிக்கையும் வெளியிட்டுருங்க. இத்தனை இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். உறவுகளே, நேற்று அரசியல் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை, தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை உங்கள் முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்கேன், எந்த பக்கமும் சாயாமல். உறவுகளே, ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு உறவுகளின் குரல், மறந்துட்டிங்களா? போன வாரம் சண்டே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, சப்போர்ட் பண்ணிங்க. உங்களுக்கான ஷோ, உங்களுடைய குரல் அங்கே ஒலிக்கப்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு உறவுகள்கிட்ட நம்ம செய்தியை வாங்கி அதை நம்ம எடுத்து உங்களுக்காக பண்ணுற ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. இந்த ஷோவுக்கு எனக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் அந்த ஷோவை இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு வரும். மறக்காமல் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இந்த நம்பர் 988844309000 உங்களுடைய குரலை சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த ஷோ இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வாய்ஸ் நோட்டில் எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி இங்கே இருக்குது, இந்த மாதிரி இப்படி இருக்குது, இங்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு அனுப்புங்க. அடுத்த சண்டே உங்களுடைய குரலும் நம்மளோட ஷோவில் ஒலிக்கும். ஏன்னா நம்ம உதய சொன்ன மாதிரி இது உங்களுக்கான ஒரு ஷோ. 12 மணிக்கு நான் நம்புகிறேன் நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஷோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் வந்து பார்ப்பேன். ஓகேவா? ஸோ ஹாப்பி சண்டே, என்ஜாய் பண்ணுங்கள். மத்தியானம் உங்கள் ஷோவில் திரும்பவும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். நன்றி, வணக்கம்.